ராஜராஜ சோழன் யார்? இவருடைய ஆட்சி காலம் என்பது கிபி 985 முதல் 1014 வரை. இவருடைய ஆட்சி நிர்வாகம் பற்றி தான் இப்போ 2 வேறுபட்ட கருத்துக்கள் இப்போ நிலவிட்டு இருக்கு. பெரிய ஒரு விவாதமாக போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதை பற்றி பார்ப்போம். இதில் எதுவுமே என்னுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல. ஏற்கனவே கல்வெட்டுகளில் இருக்கிறத அதை வரலாற்று ஆய்வாளர்கள் அதை பறித்து தெளிந்து அவர்கள் சொன்ன ஒரு விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மற்றபடி என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்பது எதுவும் இதில் கிடையாது. ஏன்னா அது முதல்ல சொல்லிக்கணும். இப்போ இதில் முதல் விஷயமா இந்த நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். அதாவது நிலத்தை பிராமணர்களுக்கு இவர் அள்ளி கொடுத்தாரு, இலவசமாக கொடுத்தாரு. இதனால் மற்ற சமுதாயத்தை, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். கல்வெட்டு அடிப்படையில் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வது என்னன்னா 3 வகையாக நிலம் பிரிக்கப்பட்டது ராஜராஜ சோழன் காலத்தில். அதில் பெரும்பாலான நிலம் அப்படின்னா வெள்ளாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டது, அந்த வெள்ளாள குடியினருக்கு ஒதுக்கப்பட்டது. அவங்க அதில் விவசாயம் செய்வதற்காக. இது வெள்ளான் வகை அப்படின்னு பேர். இதுக்கு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்துக்கு பேர் வெள்ளான் வகை. இதை திருவாலங்கட்டு செப்பேடு இதை பற்றி குறிப்பிடுது. இதுக்கு ஆதாரம் இருக்குது. அடுத்தது கிராம தொழில் செய்கிறவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் இருக்குது, அது 2வது வகை. அப்புறம் பிராமணர்களுக்கு தானமாக தரப்பட்டது பிரம்மதேயம், தேவதானம் அப்படிங்கிற 2 வகையில் அவங்களுக்கு பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. இதில் இந்த பிரம்மதேயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்திலே 2 வகை உண்டு. அது ஒரு கூட்டாக ஒரு 10 பேர் 20 பேருக்கு சேர்ந்து ஒரு கிராமத்தை அளிக்கிறாங்க பிராமணர்களுக்கு அப்படின்னா அது பிரம்மதேயம். அதுவே தனிப்பட்ட ஒரு பிராமணருக்கு அளிக்கிறாங்க, அந்த அளித்தார் அரசர் ராஜராஜன் அளித்தார் அப்படின்னா அதுக்கு ஏகபோக பிரம்மதேயம் அப்படின்னு பேர். இதுக்கு உதாரணம் சொல்ல போனால் அனிருத்த பிரம்மராயர் அப்படிங்கிறது தான் ராஜராஜ சோழனுக்கு முக்கிய மந்திரியாக இருந்தார். ஒரே ஒரு வரியில் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். அதுக்காக பொன்னியின் செல்வன் வந்தது எல்லாமே உண்மையாக இல்லை, அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். இப்போ அந்த அனிருத்த பிரம்மராயருக்கு தனிப்பட்ட முறையில் நிலம் ஒதுக்கப்படுது இல்லவா, இது மாதிரி தனிப்பட்ட பிராமணர்கள் ஒதுக்கப்பட்டது தான் ஏகபோக பிரம்மதேயம் அப்படின்னு பேர். இது மாதிரி நிலம் ஒதுக்கப்பட்டதனால், பிராமணர்களுக்கு ஒதுக்கப்பட்டதனால் பிற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர். அந்த கல்வெட்டுகளின் அடிப்படையிலும் அது அவர் எடுத்த குறிப்புகள் அடிப்படையில் சொல்கிறாரு. அவர் யார் அப்படின்னா K.A. நீலகண்ட சாஸ்திரியார் தான் அதை சொல்கிறாரு. அவர் ராஜராஜன் காலத்தில் மட்டுமில்லை, அவருடைய மகன் ராஜேந்திரன் காலத்திலையும் இப்படி தான் இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் இந்த நிலத்தை பற்றின விஷயங்களை நம்ம பின்னாடி பார்ப்போம், இன்னும் விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் இதே நீலகண்ட சாஸ்திரியார் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் இங்கே நம்ம குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். அதாவது ராஜராஜன் காலத்தில் பள்ளிகள் இருந்தன, உயர்கல்வி கற்பதற்கும் வசதிகள் இருந்தன. ஆனால் இதில் பார்ப்பனர்கள் மட்டுமே படித்தனர். பெரும்பாலும் அதுக்கு அடுத்ததான் சில வெள்ளாளர் குடிமக்கள் படிக்கலாம், பெரும்பாலும் பார்ப்பன குடிமக்களை படித்தனர் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதாவது தென்னார்காடு மாவட்டத்தில் ராஜராஜ சதுர்வேதி மங்கலத்தில் ஒரு கல்லூரி அளவில் ஒரு கல்வி நிலையம் இயங்குச்சு ராஜராஜன் காலத்தில். அதில் 340 மாணவர்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு 14 ஆசிரியர்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே பிராமணர்கள் ஒன்று. அடுத்தது இவர்கள் படித்தது எல்லாமே சமஸ்கிருத நூல்கள், 4 வேதங்கள் இதுதான். தமிழ் கல்வி என்பது இல்லை. இப்போ இன்றைக்கும் போராடிட்டு இருக்கோம் தமிழ் வழி கல்விக்கு. அதே நிலைமை தான் இன்னும் கடுமையாக இருந்திருக்குது ராஜராஜ சோழன் காலத்தில். தமிழ் மன்னனுடைய ஆட்சி தான், இருந்தாலும் தமிழ் கற்பிக்கப்படவில்லை. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு வரலாற்று ஆய்வாளரான K.K. பிள்ளை என்பவர் தன்னுடைய ஆய்வுகளின் மூலம் எழுதிய நூலில் அவர் சொல்கிறாரு பிற்கால சோழர் காலத்தில் வடமொழி நூல்கள் அதுதான் பெரிய அளவில் முக்கியத்துவம் பெற்று இருந்தது. அப்போ தமிழ் மொழி நூல்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இருந்ததாக எந்த ஒரு கல்வெட்டும் இல்லை ஒரு ஆதாரமும் இல்லை. தேவாரம் பாடுறதுக்காக கோயில்களில் ஓதுவார்கள் வைத்திருந்தாங்க, அது மட்டும்தான். ஆனால் இது பற்றி சொல்லக்கூடிய ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமண பௌத்த மதங்களிலிருந்து இவருடைய சைவ மதத்தை காப்பதற்காக அதை தற்காலிகமாக பயன்படுத்தி கொண்டார்களே தவிர தமிழுக்கு இந்த தேவாரம் ஓதுவார்கள் இதை தவிர வேறு எந்தவித முக்கியத்துவத்தையும் பொதுவாக மன்னர்கள், குறிப்பாக சோழ மன்னர்கள், குறிப்பாக ராஜராஜன் அளிக்கவில்லை என்பதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கும் கல்வெட்டுகளுக்கு அடிப்படையில் கிடைத்திருக்கும் தகவல்கள். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிராமணர்களுக்கு வரி கிடையாது. பெரும்பாலும் நிலத்தை வைத்திருந்த வெள்ளாளர்களுக்கு குறைந்த வரி. அடுத்த நிலையில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் அதிகமான வரி விதிக்கப்பட்டது அப்படின்னு அதுக்கான வரிகளை நிறைய சொல்கிறாங்க. அதில் நடுவில் ஒன்று திருமண வரின்னு அப்படிங்கிறது கூட ஒன்று வருது. இது மாதிரி நிறைய வரிகள் இருக்குது அதில். அப்புறம் இதை பாராட்டக்கூடிய அளவில் சொல்கிறது என்ன அப்படின்னா, இவர் குடவுள முறை கொண்டு வந்தார் ராஜராஜ சோழன், ஜனநாயக முறைக்கு முன்னோடி அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றி வரலாற்று ஆராய்ச்சியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிராமணர்கள் கையில் இருந்த இந்த முக்கிய தனி கிராமம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கிராமங்களில் பிராமணர் அல்லாதவர்கள் உறுப்பினர் ஆகும் அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது இருக்குது.
அப்படின்னு, அதாவது அவங்க வந்து ஒரு தனி நாடாகவேங்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி வைத்திருந்தார் ராஜராஜன் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்ட சமுதாய மக்கள் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த சில கல்வெட்டுகளிலே இருக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்லுது அப்படிங்கிறாங்க. அவங்க அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த இடங்களை குறிப்பிடும் வகையாக பரச்சேரி, தீண்டாச்சேரி என்கிற பெயர்கள்லாம் கல்வெட்டில் இருக்குது. அதாவது ராஜராஜன் காலத்தில் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே போல் பிராமணர்கள் தவறு பண்ண, அதாவது அவங்க கொலை குற்றம் செய்தால் கூட அவங்களுக்கு மரண தண்டனை கிடையாது. அவர்களுக்கும் வேளாளர்களுக்கும் இப்படியான சலுகை இருந்தது. மற்ற மக்களுக்கு வேறு விதமான சட்டம் இருந்தது. நிர்வாகத்திலேயே ஒரு சமமின்மை, ஜாதி வாரியான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன என்பது பலரது வரலாற்று ஆய்வாளர்கள் பலரது கருத்தாக இருக்கிறது. ஒன்று. அதே மாதிரி பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக கோயில்களில் சாப்பாடு போடும்போது அது பிராமணர்களுக்கு ஒரு மாதிரியும் அதோட முக்கியத்துவம் அதிகமாகும், மற்றவர்களுக்கு இந்த ஓதுவார்கள் மாதிரியான தமிழிசை பாடக்கூடியவர்களுக்கு இரண்டாம் நிலையிலும் அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, ஒரு கே பிள்ளை அப்படிங்கிற வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறார் அப்படின்னா, பிராமணர்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி வடநாட்டிலிருந்து பிராமணர்களை கொண்டு வந்து இங்கே நிறைய குடியேற்றினார்கள் தமிழ் மன்னர்கள். அதில் ராஜராஜனும் முக்கியமானவர். அப்படி வடநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட பிராமணர்கள் இங்கே கோயில்களில் வழிபாடு செய்வதற்கு நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு நிலம், வீடு, வசதி, வாய்ப்பு எல்லாமே அளிக்கப்பட்டது. இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன குறைன்னு தெரியல அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோடைய அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உதாரணமாக வயலூர் கோயிலில் திருப்பதிகம் பாடுறதுக்காக அந்த ஈசன் சொல்லக்கூடிய அந்த கடவுள் சிலை இருக்கும் இல்லையா, அவருடைய சிலைக்கு வெண்சாமரம் வீசுறதுக்கும் திருப்பதிகம் பாடுறதுக்கும் 3 பெண்கள் விலக்கி வாங்கப்பட்டாங்க அப்படிங்கிற கல்வெட்டு இருக்குது. அதே போல் ஒரு குடும்பம் தன்னைத்தானே கோயிலுக்கு, பெரிய கோயிலுக்கு விற்றுக்கொண்டனர். அதாவது வறுமை, அந்த மாதிரியான இது நடந்தது அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இருக்குது. இது ஏன் இந்த வறுமை வந்தது அப்படின்னா வரி அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே அதை பற்றி நம்ம நடுவில் பார்த்தோம். நிறைய வரி இல்லாமல் இருந்தது பிராமணர்கள், அதுக்கு அடுத்தது வெள்ளாளர்களுக்கு குறைவான வரி, மற்றவர்களுக்கு கடுமையான வரி. அவருடைய விளைச்சல்லாம் 6ல் 1 பங்கு அரசனுக்கு கொடுத்துடணும். கிட்டத்தட்ட 17% வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழல். அதே மாதிரி தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிற திருவக்கரை சந்திர மௌலீஸ்வரர் கோயில், அதற்கு தேவதாசிகளாக பெண்கள் விற்கப்பட்டனர். இது நடந்தது 1098 கிபி 1098ஆம் ஆண்டு. இதற்கான கல்வெட்டும் இருக்கிறது. கல்வெட்டில் எங்களடியால் அங்காடியும் இவள் மகள் பெருங்காடியும் இவள் மக்களும் திருவக்கரை உடையமாதேவருக்கு தேவரடியாராக நீர்வார்த்து கொடுத்தோம் என்கிற கல்வெட்டு இருக்கிறது. குறிப்பாக இப்போ ராஜராஜனுங்கிறது நம்ம பேசுகிறதுனால ராஜராஜன் காலத்தில் நம்ம வச்சுக்கோமே, அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து அவங்க உடன்கட்டை ஏறுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அது ராஜராஜ சோழனுடைய அம்மாவே தன்னுடைய கணவன் சுந்தர சோழர் இறந்தப்ப அவர் உடன்கட்டை ஏறினார், தீக்குளித்தார் அப்படின்னு. ஆனால் இதை வரலாற்று ஆய்வாளர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இது சில பேர் வந்து ஒரு பெருமிதமாக சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி சதிமாதான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பெண் தீக்குளித்தது, இறந்ததை வந்து ஒரு பேசு பொருளாக ஆச்சு. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள், சமூகவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதே தென்னார்காட்டில் வீரராஜேந்திரன் கல்வெட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு. அதில் வந்து தன்னுடைய கணவனை இறந்த உடனே அந்த மனைவி வந்து தீக்குளிக்கிறார். அதை மற்றவங்க முயற்சி பண்ணுறா, அதை மற்றவங்க தடுக்கிறாங்க. அப்போ அவள் சொல்கிறா வந்து, அப்போ என்னோட சக்கலத்துக்கெல்லாம் வந்து நான் அடிமைப்பட்டு கிடக்கணுமா, நான் அதுக்கு செத்து போகிறேன் அப்படிங்கிற. அதாவது அந்த சதி என்கிற அந்த உடன்கட்டை இவங்க சாகிறது அப்படிங்கிறது கணவன் மேலே உள்ள பக்தி அப்படிங்கிறதெல்லாம் கடந்து தன்னுடைய ஒரு இருப்பு ஒரு மிக கேவலமாக, மிக தாழ்வாக தன்னுடைய வாழ்க்கை அமைந்த ஒரு சூழலில் அதிலிருந்து மரணத்தின் மூலமாக தப்பித்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு பரிதாபகரமான சூழலில் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது.